அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ரஜினி சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்க கொடுத்த ரோல்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கடைசியில் அமீர் கான் சார் வராரு. எக்ஸலண்ட்டாக இருந்தது மூவி. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. அனிருத் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு எதுவும் நிறைய லேக் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் லேகிங்காக இருக்க மாதிரி தெரியல. அந்த எல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் நல்ல மாசாக தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி பார்க்கும்போது எனக்கு வந்து விக்ரமும் இதுவும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதில் வந்து சத்யராஜ் சாரோட பொண்ணோட இதை வச்சு கதை நகருது. விக்ரமில் வந்துட்டு அவரோட பையன் வச்சு கதை நகருது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருந்ததை தவிர்த்து மிச்சப்படி எல்லாமே இதுவாக தான் இருந்தது. கிளியர் லோகேஷ் கனகராஜ் மூவி. ஜெனரேஷனுக்கு பிடிக்கும். எங்கள் ஜெனரேஷனுக்கு பழைய படத்தை இது கிளப் பண்ணி எடுத்துக்காங்க. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. படத்தில் பிடிச்ச சீன்னா என்ன சொல்லுங்கள்? லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரஜினிகாந்த் சாருக்கான ஃபிலிமாக இருக்கா இல்லை லோகேஷ்கான படமாக இருக்கா? ரஜினிகாந்தோட ஃபிலிம் தான். எனக்கு ரஜினியோட என்ட்ரி சீன் பிடிச்சிருந்துச்சு. ரஜினியோட படம் தான். படம் எப்படி இருந்துச்சு? மாசாக இருந்தது. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருது. ஆனால் படம் அப்படி தான். நெகட்டிவ் ரிவ்யூ எதுக்கு வருது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுட்டு போகிறாங்க. அதனால தான் நெகட்டிவ் ரிவ்யூ வருது. பட் தரமாக இருக்குது படம். லோகேஷோட படம் மாதிரி இருக்கா இல்லை ரஜினிகாந்த் சாரோட படம் மாதிரி? தலைவர் தான், ஆனால் ரெண்டுமே தான். சூப்பர் படம் சூப்பர். படம் நல்லா இருந்தது. உங்களுக்கு ரஜினிகாந்த் சாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாருமே நல்லா தான் ஆக்ட் பண்ணி நல்லா இருக்குமா. தலைவர் ஸ்டைலு மாறவே இல்லை. 50 வருஷம் ஆனாலும் அது இப்படியே இருக்கார். கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. நல்லா இருந்தது படம். கொடுத்த காசுக்கு ஒர்த்து. நல்லா இருந்தது. ஃபைட்டிங் சூப்பராக இருக்குது. பாட்டு ரொம்ப ஜோராக இருக்குது. பாசங்கள் எல்லாம் ஜோராக இருக்குது படம். படத்துக்கு A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு சின்ன மைனஸாக எல்லாருமே சொல்கிறாங்க, குடும்பத்தோடு வர முடியாது அப்படின்னு. உங்களுக்கு அந்த விஷயம் எங்கேயாவது தோணி? அது கண்டிப்பாக UA சர்டிஃபிகேட் தான்மா படம். ஏன்னா வன்முறை ரொம்ப இருக்குது. துப்பாக்கி கலாச்சாரம், குண்டுலாம் இருக்குது, வெள்ளக்கடத்தல், அதெல்லாம் பசங்க பார்த்தா இப்போவே அவங்களோட மனசு பாதிக்கும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது இல்லாமல் இருந்தால் இன்னும் ஒரு 30% பீப்புள் வந்து பார்த்துருப்பாங்க. அது காலத்தையும் கட்டாயம் ஒன்றும் பண்ண முடியல. எல்லா படமும் அப்படி தான் வருது. இவரும் அதை மாற்றிக்க முடியல. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குமா. சார்மா நல்லா இருக்குமா. நேற்றுக்கு தான் யாரோ ஒருத்தர் மொக்கேன்ட்டாங்க. படம் எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. ரியலாகவே சொல்ல போச்சுன்னா என்னை விட சீனியர் ஃபேன் இவர் தான். இல்லை, படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நாங்களாம் டையார்ட் ரஜினி ஃபேனு. ஸோ ரொம்ப ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ரஜினி வரும்போது. கதை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு டே வந்து நிறைய நெகட்டிவ் இது வந்தோம்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டோம். என்னடா இது டிஸ்டிக்காக நாங்கள் சொல்லணும்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ரோகிணி தேட்டரில் தேவையில்லாமலாம் பேசி மாட்டின்றாரு. அது நல்லா அது பார்த்தோம். சரி என்ன தான் இருக்குன்னு நாங்கள் இன்றைக்கி தான் முதல் தடவை பார்த்தோம் படம். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த விக்ரமில் ஏஜென்ட் டீனா வந்து ஒரு பாசிட்டிவ் ரோல். இதில் ரச்சிதா ராமன் நீங்கள் ரசிப்பீங்க. எப்படி இருக்கு நீங்கள் உள்ள வந்து ஒரு தடவை பாருங்கள். ஸ்டோரி எல்லாம் அதுக்கு மேலே சொல்லவே கூடாது. நாங்கள் ரஜினி படத்துலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ஜெயிலர். அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே, ரஜினியோட ஆக்ஷன்ஸு, ரஜினியோட ஒரு தாட்ஃபுல் டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனர் இது. பட் இது வந்து வி ரியலி என்ஜாய் ரைட் ஃப்ரம் பிகினிங் டில் எண்டிங்மா. தேங்க்யூ ரஜினி. இதில் உபேந்திராவெல்லாம் நீங்கள் வந்து சத்தியம்க்கு அப்புறம் இதில் தான் என்ஜாய் பண்ணுவீங்க ரியலாகவே. ஏன்னா நீங்கள் வந்து உபேந்திராவெல்லாம் இன்னும் நீங்கள் நிறையா அவர் தமிழ் படத்தில் நடிக்கணும். சத்தியம்லாம் கம்மியான ரோல் பண்ணியிருக்கான்னு நினச்சேன். செகண்டாக தான் வராரு. வந்து ஒரு அரை மணி நேரமாக சார் இது ரொம்ப நல்லா மாஸ் பண்ணிட்டார் அவர். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு வந்தீங்களா வர்றதுக்கு முன்னாடி? இல்லை இவ்வளோ ஆகிட்டோம். ஃபஸ்ட் டே வந்து சனிக்கிழமை ஆஃபீஸில் இருக்கும்போது ஏதோ பார்க்குறோம், யூடியூப்பில் பார்த்தா வந்தவனே அச்சோ இதுவும் வேட்டையன் மாதிரி என்னடா இது ஒரு மாதிரி ஆகிடுமான்னு கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, ரஜினிக்கு வந்து பார்க்கலான்னு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். ஐ எம் நாட் டிசப்பாயிண்டட் இல்லைம்மா. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சீன் பிடிக்காது. இல்லை கொஞ்சம் வேட்டையன் வந்து என்னன்னா ஜெயிலர் முடிஞ்சு வந்தப்புறம் வந்து அதோட ஹைப் ரொம்ப இருந்தது. பட் அது ஒரு கான்செப்ட் ஃபிலிம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சோஷியல் மெசேஜ் உள்ள ஃபிலிமு. அது வந்து என்கவுண்டர்ஸ் வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் பற்றி தான் அந்த படம்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் படம் பார்க்கும்போது நல்லா இருக்கேம்மா. யாரும்
நாங்கள் சொல்லலை. ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது ஜெயிலர் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தோமோ இதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக தரோவாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரஜினியோட ஸ்டைல் வந்து என்ன சொல்கிறது இன்னும் குறையவே இல்லை. உங்களுக்கு ரஜினி சார் தவிர இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னா வேற எந்த கேரக்டர்? இது கரெக்டாக அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes 10 minutes வந்திருப்பாரு. ரொம்ப அவ்வளோ பெரிய ஆக்டர் ரஜினிகோசம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது அந்த அவரோட பெருந்தன்மை பிடிச்சிருக்கு. அது ரொம்ப அமீர் கான் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருன்னு தான் டவுட்டாக இருக்குது எனக்கு. இன்னும் சௌபின் சாஹிரா நாகார்ஜுனாவான்னு தான் தெரியல கடைசி வரைக்கும். ரெண்டு பேருமே டஃப் கொடுத்துருப்பாங்க. எதுவா எனக்கு கேட்டனாக்கா இப்படி இருக்கு பார்க்குற கதையில் சௌபின் சடனாக இப்படி போயிடுறாரு. இப்படி ஒரு ஸ்கேலு நம்மலாம் ஒரு கிராஃப் வச்சுப்போம் தெரியுமா, மாறிடுறது. யார் வில்லன்கிறதே எனக்கு டவுட்டில் இனி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கேன். எத்தனை இன்னும் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க, இன்னும் எத்தனை வாட்டி வந்து பார்ப்பீங்க? அதுவா அமேசான் ப்ரைமில் போடுறேன். அவன் தான் சேட்டலைட்லாம் வாங்கியிருக்காங்க. நிச்சயம் இன்னும் ஒரு தடவையாக பார்த்துருவேன். ஏன்னா லோகேஷ் படம், ஏன்னா லோகேஷ் எனக்கு விக்ரமே எனக்கு வந்து 2-3 தடவை பார்த்தேன். அதுவே இது நிச்சயம் டேரக்டர் தலைவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்கு. கேஎஸ் ரவிக்குமார் தெரியும்ல, கேஎஸ் ரவிக்குமார்லாம் எஸ்பி முத்துராமன்லாம் அவரை விண்டேஜ் ஒரிஜினலாக கட்டினார். இவர் டிஏஜிங் போட்டு அதுக்கு மேலேயும் ஒருத்தர் டிஏஜிங் போட்டு ஒரு சின்ன பையனா இப்போ சாரே இப்போ பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டராக இருந்தால் எப்படி இருப்பார் சார்? உங்க எல்லாரையும் சொல்லணும் சார், நீங்களும் நம்ம வயசே தான் கடந்தானே வந்துருக்கீங்க சார். அவரோட அது சொல்கிறேன் பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறது ஒரு போர் அடிக்கலை எனக்கு. நான் ரைட் ஃப்ரம் பிகினிங் டில் எண்ட் போர் அடிக்காத கதையை என்னமோ எடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மாதிரி எடுத்துன்னு போயிட்டு நல்லபடியாக முடித்தாங்க. வி ரியலி லைக் லாஸ்ட் 3 hours வந்து மெய் மறந்து ரஜினியை ரசிச்சுட்டு வந்தோம்மா. 2:15 ஓகே ஆல்மோஸ்ட் 3 hours. பட் நம்ம சங்கர் படம் மாதிரிலாம் கிடையாது இது. ரஜினி கேமியோ சூப்பராக இருந்துச்சு. ரஜினி கேமியோ சூப்பராக இருந்துச்சு. இல்லை ரஜினி கேமியோ பண்ணல, அவரோட படம் தான் இது. ஓ அப்படியா? எங்கள் உபேந்திரா பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அவர் தான் லைக் மாஸ்னா. தீபாவளி இல்லை பாபாவளி தான். பயங்கரமான படம். என்ன சொல்கிறது, மோனிகா பாட்டு இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அவள் மோனிகா ஒன்ஸ் மோர் போட்டிருக்கலாம். போடல. அதான் ஒரு இதுவாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு இருந்துச்சானா இல்லை, கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். லோகேஷ் கனகராஜ் ஃபீல்டில் இல்லை படம். இந்த லியோலாம் பார்த்துட்டு இது பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்குது. எல்சியூவில் இருக்கோன்னு நினச்சோம், பட் எல்சியூவில் இல்லை. ரஜினி சார் தவிர இந்த படத்தில் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உபேந்திரா சார் கேரக்டர் தான். 5 minutes வந்தாலும் என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. அவர் பண்ண ஆக்டிங், அவர் ஒரு சீன், அந்த அவருக்கு போட்ட மியூசிக் ஐயோ செதறிட்டோம் நாங்களாம். தாஹா கூட வேற லெவல். அவர் ப்ரெசன்ஸே ஸ்க்ரீனில் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதோட முக்கியமான கேமியன் பார்த்தீங்கன்னா பூஜா ஆக்டே தான். அவங்களோட அந்த 5 நிமிஷம் தான் நாங்கள் செதறிட்டோம். அவங்களோட அந்த 5 நிமிஷம் தான் நாங்கள் அப்படியே ஸ்க்ரீனை வேற எங்கேயும் பார்க்கல. ஆன் திறந்து பார்த்தோம், அப்படியே ஆட் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான். 2 வில்லன் கேரக்டர்லாம் இருக்குது. அவங்களோட கேரக்டர்ஸ் பற்றி, அவங்களோட ஆக்டிங் பற்றி. நாகார்ஜுனா பயங்கரமாக பண்ணியிருந்தார். மோஸ்ட் ஆஃப் த மூவியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் தான் இருந்தார். அவர் டாமினேட் பண்ணார் ஸ்க்ரீனை. ரஜினியோட மாசம் காமிச்சார். அதுக்கப்புறம் சோபின் தான். சோபின்லாம் வில்லனாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி பிளாட் அதெல்லாம். அவர் சடனாக போலீஸ் சொல்லிட்டு தான் சடனாக வில்லன். யாராலும் இல்லாமல் ஓடல. அவர் ஆக்டிங் ஒவ்வொரு சீன்லேயும் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அவர் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி நான் பார்த்து இல்லை. மஞ்சுமல் பாய்ஸ் தான் அதிகமாக ஆக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். அவர் ஆக்டிங் டான்ஸு டான்ஸு பிச்சை எடுக்கிறாரு. பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாரு அவர். அவரை வந்து லைக் ஸ்க்ரீனில் அவரை மட்டும்தான் பார்க்கணும் அப்படி. அவர் சுற்றி நிறைய பேர் ஆடுறாங்க, ஆனால் அவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணது உண்டு. பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாரு. படத்தையே கேரி பண்ணது சௌபின் தான். அவர் தான் ஃபுல்லாக பிளாட் ட்விஸ்ட் கொடுத்துனே இருந்தார். அவர் தான் கேரி பண்ணார் இந்த படத்தையே. ஸ்ருதிகாசனோட ஆக்டிங் பற்றி ஏதாவது? உலகநாயகன் பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா நீங்கள் படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றுமே நல்லா இல்லைங்க. ஏங்க அவங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். உலகநாயகன் பொண்ணுன்னு காமிச்சிருக்கலாம். ஆக்டர் கம்பேர் பண்ணதுக்கு அந்த கேஸ்டே ரொம்ப பயங்கரமான கேஸ்ட். அவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாருலேயே தெரிஞ்சு போச்சு அவங்க ஆக்டிங். லாஜிக் கொஞ்சம் இடிச்சுது. என்னன்னா ஒரு சீனில் வச்சாங்க, ஸோ இவர் சேஸ் பண்ணிட்டு போவார். பைக்கில் ஒருத்தவங்க சேஸ் பண்ணுவாங்க, காரில் போவாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஏசி வரதுக்கு அட்லீஸ்ட் விண்டோவாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவர் உள்ளே குதிக்கிறாரு, விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களை சேஸ் பண்ணிருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. அப்போ அந்த ஃபைட் சீன்லேயே கொஞ்சம் லாஜிக்லாம் இடிச்சுது. தொட்டா பறகுறாங்க, செதறாங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருப்பாங்க. அமீர் கானும் இவங்களும் பேசிப்பாங்க அந்த கான்வர்சேஷன் மறுபடியும் வர மாதிரி. பார்ட் 2 வந்தால் பார்ப்பீங்களா? டெஃபினட்டாக பார்ப்போம். தலைவருக்காகவே நாங்கள் 100 நாள் படத்தை பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் கேள்வியே கேட்க வேணாம் எங்ககிட்ட. லோகேஷ் பார்த்தீங்கன்னா கைதி 2 எடுங்க, கூலி 2 எடுக்காதீங்க, கைதி 2 எடுங்க. கைதி 2 படம் எப்படி இருக்குமா?
படம் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. அனிருத் பிச்சிட்டாரு, லோகேஷ் கனகராஜ் பிச்சிட்டாரு. எல்லாரும் படம் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக ஏன் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் நம்பாதீங்க, வந்து பாருங்கள். வேர்த் வருமா படம், பக்கா படம். தேங்க்ஸ். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்ட்டு. நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வந்தீங்களா இல்லை வரும்போது ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இல்லை, ஸோ வந்து ரிவ்யூஸ் எப்பவுமே பார்க்குறது தான், பட் அது பேஸ் பண்ணி படத்துக்கு வரதில்லை. ஸோ எப்படி தான் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். அதான் எனக்கு வந்துட்டு ஒரே குழப்பமாக இருந்தது, ஏன் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. பட் சூப்பராக இருக்குது, எல்லாரும் நம்புவாங்க, சந்தோஷமாக போங்க. இந்த படம் லோகேஷ் சாருக்கான படமா இல்லை ரஜினிகாந்த் சாருக்கான படம்? எப்படி சொல்கிறது, லோகேஷ் வந்து இப்போ கமல் ஃபேன் பாயா இல்லை ரஜினி ஃபேன் பாயான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது படம். போய் பாருங்கள். ரொம்ப எதிர்பார்த்து வந்த இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்காங்க, எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அந்த விஷயம் இல்லை, எதிர்பார்க்காம வந்து அந்த விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது? எப்பயுமே அந்த எல்சியூ கனெக்ட் இருக்கா, ஏன்னா அவர் இல்லைம்பாரு, கடைசியில் வச்சிருவார் லாஸ்ட்டில். ஸோ அந்த கனெக்ட் இருக்குன்னு நினச்சி வந்தேன், பட் இல்லை. நான் எதிர்பார்க்காதது வந்து உபேந்திராவுக்கு வந்து பயங்கரமான மாஸ் மூமெண்ட் இருக்குது படத்தில். ஸோ அது எதிர்பார்க்கவே இல்லை, அண்ட் அது சூப்பராக இருந்தது. உங்களுக்கு சௌபின் பிடிச்சிருந்ததா இல்லை நாகார்ஜுனா? எனக்கு ஐயோ என்ன எப்படி கேட்டிங்க? ரெண்டுமே வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டர், ரொம்ப வில்லத்தனமான கேரக்டர். அந்த வில்லத்தனத்தில் உங்களுக்கு பிடிச்ச வில்லத்தனம்னா எது? எனக்கு சௌமின் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அவர் மலையாள படத்துலலாம் வேறு ஜானர்ஸில் பார்த்துருக்கோம், சட்டிலாக ப்ளே பண்ணி. இதில் அவர் ரொம்ப நல்லாவே எக்ஸ்ட்ராவாக ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு சௌமின் தான் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே மோனிகா சாங்லாம் அவரோட டான்ஸ் எல்லாமே சரியாக வைப்படாங்க. இப்போ பாட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அவரோட கேரக்டர்? ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஈச் கேரக்டரும் லைக் எப்படி சொல்லலாம், இவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க வேண்டாம்னு சொல்கிற மாதிரி எனக்கு எந்த கேரக்டருமே ஃபீல் ஆகலை, ரிக்ரெட் ஆகலை. ஓகே, இந்த படத்துக்கு இவங்களை தவிர நம்மளால் யாருமே யோசிக்க முடியாது. ஸோ பிளேஸ்மெண்ட்டு, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது படத்தில். ஸ்ருதிகாசன் ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரோ படம் ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவங்களோட கேரக்டர் பற்றி, அவங்களோட ஆக்டிங் பற்றி? அவங்க அதான் சத்யராஜோட டாட்டராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப சட்டில் ஆக்டிங், அண்ட் அந்த ரோலுக்கு எப்படி நடிக்கணுமோ அப்படியே நடிச்சிருக்காங்க. லைக் நீங்கள் படம் முடிச்சுட்டு வரும்போது நினைக்கலாம் வேற யாரே போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிப்பீங்க, இல்லை ஸ்ருதி தவிர இது யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் மட்டும் ஒரு மைனஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு அந்த விஷயம் எங்கேயாவது ஃபீல் ஆகி? ஆக்சுவலி எனக்கும் தோணுச்சு, எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்ட்டு. ஏன்னா இந்த காலத்து பசங்கள்லாம் இங்கிலீஷ் படம்லாம் இதோட மாஸ் வைலன்ஸில் பார்க்குறாங்க. மேபி வைலன்ஸ்க்காக கொடுத்துக்கலாம். ஆனால் எங்கேயுமே அந்த பிளட் ஸ்பிளாஷ் சீன்ஸ்லாம் அவ்வளோ தேவையான்ற லெவலுக்கு இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஸோ எனக்கும் டவுட்டாக தான் இருந்தது, இந்த படத்துக்கு எதுக்கு ஏ கொடுத்தாங்க. ஆடியன்ஸ் வியூவாக கேட்குறேன். நம்பர்ஸ் பற்றி தெரில, ஆனால் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணலாம்.